ஒரு ஓவியர் இருக்கிறாரு. அவருக்கு அழகான ஒரு பொண்டாட்டி. ஆனா புருஷனுக்கு செல்ஃப் எடுக்காம பொண்டாட்டி கர்ப்பமாகாம இருக்கிறாங்க. அப்போதான் ஒரு ஐடியா பண்ணி டீனேஜ் சின்ன பையனை மயக்கி அவன் மூலமா குழந்தை பெற்றிருக்கிறா பொண்டாட்டி. சின்ன பையனை அவுத்து போட்டு மயக்கிறது எப்படி, அவனை கூட்டி போய் ஏதோ ஹனிமூன் போற மாதிரி கடற்கரையில ஆட்டம் போட்டு மயக்கிறது எப்படின்னு சீன்களை செதுக்கி வச்சிருக்காரு இயக்குனர். இப்போ மேட்டருக்குள்ள போகலாம். அதாவது கதைக்குள்ள போகலாம். கடற்கரை பக்கத்திலேயே இருக்கு ஒரு அழகான கிராமம். அங்க இருக்கிற ஓவியருக்கு ஒரு பலான ஹாபி இருக்கு. அவர் பொண்டாட்டிய விதவிதமா பார்த்து ஓவியமா வைக்கிறாரு. மேல ஒட்டு துணி இல்லாம கடல் கன்னி மாதிரி ட்ரெஸ் பண்ணி, மார்பு நல்ல எடுப்பா தெரியற மாதிரியும் தொப்புள் தெரியற மாதிரியும் பொண்டாட்டிய ரெடி பண்ணி அதை ஓவியமா வரைந்து தள்ளுறார் நம்ம ஓவியர். அந்த ஊர்ல உள்ள சில சின்ன பசங்க ஜன்னல் வழியா இத பார்த்து ரசிக்கிறாங்க. அந்த வாலிப்பான உடம்ப பார்த்து மயங்கி போன நம்ம ஹீரோ சின்ன பையன் ராத்திரி நேரத்துல வந்து பார்க்கறான். அங்க ஹீரோயின் செதுக்கி வச்ச சில மாதிரி மேல ஒட்டு துணி இல்லாம புருஷனுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை பத்தி இப்போ சொல்லியே ஆகணும். ஆளு அதிக குண்டும் இல்ல, அதுக்காக சப்பையா ஒல்லியாவும் இல்ல. அவ உயரத்திற்கு ஏற்ற மாதிரி தழுக்கு முழுக்குன்னு இருக்கிறா. அங்கங்க மடிப்பு இருக்கு, பின்னழகும் தூக்கலா இருக்கு. ஜன்னல் வழியா பின்னாடி பார்த்த நம்ம சின்ன பையன் ஹீரோவுக்கு தூக்கமே போச்சு. இதையும் ஹீரோயின் ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டா. சரி, பழம் நழுவி பால்ல விழுந்த கதையா போச்சுன்னு சின்ன பையனை வச்சு அம்மாவாக முடிவு பண்றா. நைஸா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. ஓவியம் வரைகிறதுல உனக்கு ஆர்வம் இருக்குல்ல, என்ன வச்சு வரைஞ்சிக்கோன்னு கூச்சமே இல்லாம அவுத்து போட்டுட்டு அவன் முன்னாடி உட்கார்றா. நம்ம ஹீரோவும் முதல் முறையா ஒரு முழு பொம்பளைய முழுசா முன்னாடி பார்த்ததில்ல. அப்படியே சந்தோஷத்துல துள்ளி போறான். அதை வெளியே காட்டவும் முடியாம, ஆனா அவளை ரசிக்கிற காட்சியில பையன் சூப்பரா காட்டுறான் முக பாவனைய. அவளும் நல்லா வரைஞ்சிக்கோடான்னு பல்ல காட்டிட்டே சொல்றா. அவளை பார்த்து பார்த்து அந்த பெரிய முன்னழகை ஓவியமா வடிச்சிடுறான். அவன் வடிச்சத பார்த்த ஹீரோயின் அவன் பக்கத்துல வர்றா. அவனோட உரசிக்கிட்டே ஓவியத்தை பார்க்கிற ஷாக்குல மூடு ஏத்துறா. தன்னோட ஸ்பரிசத்தை அவனுக்கு காட்டி சூடு ஏத்துறா. அப்படியே ஒரு கிஸ் அடிக்கிறான். சொக்கி போயிடுறான் நம்ம ஹீரோ. அப்புறம் சட்டுன்னு தன்னோட முன்னழகு மேல அவன் முகம் முட்டுற மாதிரி இழுத்து மேலே போட்டு கட்டி பிடிக்கிறான். அப்புறம் என்ன பையன் பாய்ஞ்சிடுறான். வீட்டு தோட்டத்துல தண்ணீர் செழிப்பா பாயுது. அவன் முதல் முறையா முதல் ராத்திரி பண்ணுனதுல கிறங்கி போய் கிடக்கிறான். அந்த முன்னழகு அவனை குறுகுறுக்க வைக்குது. அதனால வீட்டுல முன்னழகை ஓவியமா வரைகிறான். அதை பார்த்த அவங்க அம்மா இந்த சின்ன பையனுக்கு எப்படி அச்சு பிசகாம பப்பாளி பழமும் அதுக்கு மேல இலந்த பழம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னு ஆச்சரியத்தோடையும் கோபத்தோடையும் வரைஞ்ச பேப்பரை கிழிச்சு போடுறாங்க. இந்த கிறக்கத்தை யூஸ் பண்ணிக்கிற ஹீரோயின் சின்ன பையனை கூட்டிட்டு கடற்கரைக்கு போறாங்க. உரசி உரசி சூட்டை ஏத்துறாங்க. கோவாவுக்கு ஹனிமூன் போன புருஷனை பொண்டாட்டி எப்படி உரசுவாளோ அப்படி உரசுறா. கடலுக்குள்ள கூட்டி போய் சூடு ஏத்துறா. ஹனிமூன் பண்ற மாதிரி ஜாலியா இருக்கு அந்த சின்ன பையனுக்கு. போதாத குறைக்கு கடல் கன்னி மாதிரி வந்தும் பையனை பாடாப்படுத்துறா. இதெல்லாம் பண்றது ஜூஸை உறிஞ்சி எடுக்கத்தான். தோட்டத்துல அடிக்கடி தண்ணி பாஞ்சதால ஹீரோயினுக்கு கரு பிடிக்குது. இப்போ இங்கே இருந்தா பையன் இருக்கிற வேகத்துல பாஞ்சி பாஞ்சி பஞ்சர் பண்ணிருவான்னு நைஸா வெளியூர் போயிடுறாங்க. புள்ள பிறந்த பிறகுதான் புருஷனோட ஊருக்கு வர்றா ஹீரோயின். தன்னை மாதிரியே ஒரு குழந்தைய பார்த்து ஆச்சரியப்பட்ட ஹீரோ எடுத்து கொஞ்சம் போனா நம்ம ஹீரோயின் அவனை விரட்டி விரட்டி விடுறா. வெறுத்து போன ஹீரோ அவன் தோழிகிட்ட இந்த விஷயத்த சொல்றான். அப்புறம் அந்த ஹீரோயினோட புருஷனுக்கு விஷயம் தெரிஞ்சதா. தோழி அந்த குழந்தைய கொஞ்சம் எப்படி ஐடியா கொடுத்தா. வேலை முடிஞ்சதும் கழட்டி விட்ட ஹீரோயின் அடுத்து என்ன பண்ணுனா. இதெல்லாம் ஐ எம் அ ஃபாதர் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்பிங்கும் யூடியூப்ல இருக்கு.